Hi guys, this is Priyanka from Vallavar Vasakar Vattam. In this video, you are going to see about the notable MCQs for UGTRB English. So many of them preparing for UGTRB exams, I know that. So it will be very useful to you. So last video you have seen that 15 questions. I think so it will be very useful to you. In this video, we are going to see next 15 questions. It will be very useful to you, and don't skip the video and don't scroll it or don't skip the video. Watch the full video and it will be very useful to you. So let's see the question. So first question, that is 16th one. When the actors first appeared upon the stage, he gave them all a loud clap by way of encouragement. This behavior of Sir Roger suggests. So answer A, he is unfamiliar with theatrical etiquette. So let's see it. Sexually, Sir Rogerோட ஸ்பான்டேனியஸ் கிளாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிவல் பண்ணி பேசியிருப்பார். ஸோ ரிவலிங் ஹிஸ் இன்னசென்ட் எந்தூசியாசம். சர் ரோஜரோட ஸ்பான்டேனியஸ் கிளாப்பிங் வந்து இந்த இடத்துல வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இன்னசென்ட் எந்தூசியாசம் வந்து ரிவல் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க. அண்ட் லேக் ஆஃப் சஃபஸ்டிகேஷன் ஆல்சோ. ஸோ எடிசன் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருப்பார். என்ன யூஸ் பண்ணியிருப்பாருன்னா, சட்டைரைஸ் கண்ட்ரி மேனர் இன் கான்ட்ராஸ்ட் டு அர்பன் ரிஃபைன்மெண்ட் பட் வித் அஃபெக்ஷன் நாட் க்ரூவாலிட்டி. ஸோ க்ரூவாலிட்டி இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அஃபெக்ஷன் கான்செப்ட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். யாரும் நம்ம எடிசன். ஓகேங்களா. சர் ரோஜர் ஸ்பான்டேனியஸ் கிளாப்பிங் reveals his innocent enthusiasm and lack of sophistication. ஸோ எடிசன் வந்து இதில் சட்டைரஸ் கண்ட்ரி மேனர் இன் கான்ட்ராஸ்ட் டு அர்பன் ரிஃபைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பார். பட் வித் அஃபெக்ஷன் நாட் க்ரூவாலிட்டி. ஸோ திஸ் இஸ் த important thing. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், he gave them all a loud clap by way of encouragement. Sir Roger clapping shows. ஸோ இதில் Sir Rogerோட clapping என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா, he is unaware of theatre etiquette. ஸோ சேம் ஆன்சர். Sir Roger இதில் என்ன திங்க் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஆக்டர்ஸ் நீட் மாரல் சப்போர்ட். ஸோ ஆக்டர்ஸ்க்கு வந்து மாரல் சப்போர்ட் தேவைப்படுது. லைக் சில்ட்ரன் ஆர் சர்ச் சிங்கர். சில்ட்ரனுக்கு நம்ம சர்ச் சிங்கருக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு நம்ம எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஆக்டர்ஸ்க்கும் வந்து மாரல் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர் ரோஜர் வந்து இதில் திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, கண்ட்ரியோட சிம்பிளிசிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகுது, பட் ரூட்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலை. நான் சொன்ன மாதிரி அஃபெக்ஷன் இதில் ரிவல் ஆகுது, க்ரூவாலிட்டி இட் இஸ் நாட் ரிவலிங் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மேட்ச் தி ஃபாலோயிங். So first one quote, he gave them a loud clap. So answer is ignorance of urban theatre etiquette. Second one, he was wonderfully attentive to the moral of the play. Answer, detective moralistic approach. Third one, he could hardly refrain from tears. So answer, tender-hearted, sentimental nature. And D, he was surprised that ghosts were not real in theatre. So answer, literal minded simplicity. So this is all the explanation of this match the following. Actually இதில் என்ன முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சர் ரோஜரோட இன்னசென்ஸ் வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அ டிஃபிகல்ட்டி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதோட இன்னசென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அர்பன் சஃபிஸ்டிகேஷன் ஆல்சோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், that is statement question 19. Which statement best captures the theme of mutuality in sonnet 18? So the Shakespeare order, it is 1 and 3. So 1 and 3. So statement 1 வந்து பார்த்தீங்கன்னா it is a true. So என்ன true அப்படிங்கிறது பார்க்கலாம். Statement 1 is true. So why it is true means, every fair from fair something declines actually. Okay, so every fair from fair something declines. So statement ஓட கான்செப்ட் இதுதான். ஆக்சுவலி இதை கொடுத்துருவாங்க பாருங்கள். statement 1ல the poem shows moral beauty declining with time.
ஸோ அதோட மீனிங் என்னன்னா எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்திங் டிக்ளைன்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். எதனால் இது ஃபால்ஸ் அப்படின்னா இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த beloved is subject to the same laws of decay as nature. ஸோ இதோட மீனிங் என்னென்னா இந்த போயம் இதில் இன்சிஸ்ட் பண்ணி பேசுது என்னென்னா beloved will not decline. ஸோ beloved will not decline அப்படின்ற கான்செப்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி this is a false thing. ஸோ தேர்ட் வந்து எதனால் ட்ரூ அப்படின்னா தேர்ட் பாருங்கள் the sonnet suggests that the beloved can escape decay through verse. Actually it is a correct. ஏன்னா இதில் வந்து poetry வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a grants immorality. ஓகேங்களா. ஸோ அதனால தான் 1 and 3 is true, second one is false. ஏன்னா செகண்ட் ஒன் வந்து beloved will not decline வருது. ஆக்சுவலி beloved declineனா இதில் வந்து கரெக்டாக வரணும். ஓகேங்களா. ஸோ that is a thing. So next question 20 line and often is his gold complexion dimmed. Question this line suggests. So what is suggesting is, so answer the sun's beauty is inconsistent. Actually the gold complexion, so அதனால் sunlight வந்து குறிக்கிறது gold complexion. So sunlight and gold, so it is a complexion sunlight is dimmed by clouds actually. ஸோ இப்போ சன்லைட் வந்து நமக்கு நல்ல வெளிச்சத்தை வந்து கொடுக்கும், நல்லா கோல்டாக நல்லா வந்து வெளிச்சம் நல்லா பரவலாக வந்து நல்லபடியாக கொடுக்கும். ஸோ க்ளவுட்ஸ் வந்து ஒன்ஸ் என்டர்ட், ஸோ க்ளவுட்ஸ் வந்து அப்படியே மறைய என்ன ஆகும், சன்லைட் இட் வில் பி வெரி டிம்மாக நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பிகாஸ் ஆஃப் த க்ளவுட்ஸ். ஸோ ஷோவிங் ஈவன் த சன் லேக்ஸ் பர்மனன்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சன்னோட லேக்கிங் ஆகுது இந்த இடத்துல. ஸோ ஒரு க்ளவுட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா சன்னு என்ன ஆகுது, லேக் ஆகுது அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் பாருங்கள். அண்ட் ஆஃபன் இஸ் த கோல்டு காம்படிஷன் டைம். ஸோ இந்த லைனில் என்னதாகுது, சன்னோட பியூட்டி இஸ் இன்கன்சிஸ்டன்ஸ். சன்னோட பியூட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்கன்சிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் இஸ் match the following. So first one, summer's lease hath all too short a day. So answer beauty in nature is temporary and rented by time. So beautyங்கிறது it is a temporary actually. Beautyனாலே temporary தான். ஏன்னா see for example, so if you are aging, so age is going on, so 30 plus 40 means that's all. It is not a permanent, it is a temporary, that's all. And rented by time. ஸோ ரெண்ட் மாதிரி இப்போ எப்படி நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம், ரெண்ட் ஹவுஸில் திடீர்னு வந்து நம்ம மாத்திர சூழ்நிலை வருது, அதே மாதிரி தான் பியூட்டி அப்படிங்கிறது இட் வில் பி வெரி சேஞ்சிங், தட்ஸ் ஆல். செகண்ட் ஒன், எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்திங் டிக்ளைன்ஸ். ஸோ ஆன்சர் ஆல் பியூட்டி ஈவென்ச்சுவலி டிக்ளைன்ஸ். ஸோ நம்ம போன கொஷனில் பார்த்தோம் பியூட்டி வில் நாட் டிக்ளைன் அப்படின்னு வந்தது, தட் இஸ் அ ராங் திங். ஆல் பியூட்டி ஈவென்ச்சுவலி டிக்ளைன்ஸ் இஸ் கரெக்ட். தேர்ட் ஒன், ஐ ஆஃப் ஹெவன் ஷைன்ஸ். Answer, the sun is personified as an overseer. Fourth one, nor shall death brag. So answer, personification of death as powerless over beauty. So personification of death as powerless over beauty. So is next one, statement question statement. In lines 795 to 833, Saturn's praise of Eve's beauty insincere and springs from his genuine admiration of human form. What is correct? So answer, false, because Saturn flatters her only to deceive and correct. So actually இதில் பாருங்கள், what is the thing is, இதில் Saturn வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெக்டாரிக்கல் ஃப்ளாட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இட் இஸ் நாட் சின்சியாரிட்டி, ரெக்டாரிக்கல் ஃப்ளாட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ கால்ஸ் ஈவ். ஸோ ஈவ் வந்து என்ன கால் பண்ணியிருக்காருன்னா ஃபேரஸ்ட் ரிசம்பிளன்ஸ் ஆஃப் தை மேக்கர்ஸ் இமேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு தான் கூப்பிட்டுருப்பார் ஈவை. ஒன்லி டு அவேக்கன் வேனிட்டி மேக்கிங் ஹர் மோர் வல்னரபிள் டு டெம்டேஷன். ஆக்சுவலி இது ஒரு டெம்டேஷன் கான்செப்ட் தானே. ஸோ சாட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவை வந்து ஃபர்பிட்டன் ஆப்பிள் வந்து கொடுத்துருவார், தட் இஸ் அ ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஸோ ஃபர்பிட்டன் ஆப்பிளை வந்து கொடுத்து அதை சாப்பிட சொல்லுவார். ஸோ ஆக்சுவலி காடோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அது வந்து சாப்பிடவே கூடாது. பட் Saturn forcing to eat the forbidden apple to the Eve. So Eve is also eats the apple. So apple வந்து eat பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த டெம்டேஷன் அப்படின்ற கான்செப்டே உண்டாகுது. இட் இஸ் அ வல்னரபிள்.
ஸோ இதில் மில்டன் கிளியராக ஒரு விஷயம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். என்னென்னா சாட்டன் வந்து ஆஸ் அ கால்குலேட்டிங், நாட் அட்மைரிங். ஆக்சுவலி சாட்டன் இதை அட்மையர் பண்ணல, இட்ஸ் அ கால்குலேட்டிங். ஸோ ஹிஸ் கால்குலேட்டிங். ஸோ வாட் இஸ் கால்குலேட்டிங் இஸ், ஸோ ஒரு கால்குலேஷன் என்னென்னா காடை வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து பழி வாங்கணும், டெஸ்ட்ராய் பண்ணணும், ஹெவனை டெஸ்ட்ராய் பண்ணணும். ஹெல் வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி ஹையராக இருக்கணும். ஹெல்ல வந்து ஹையராக இருக்கணும், ஹெவன் வந்து லோயர் ஆயிடணும். அதுதான் சாட்டனோட கால்குலேட்டிங், நாட் அட்மைரிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who sees thee and what is one who should be seen a goddess among gods? The purpose of this line is to. So answer, suggest Eve's beauty deserves universal admiration. ஸோ ஆக்சுவலி இதில் சாட்டன் வந்து ஒரு ரெக்டாரிக்லி ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பார். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, why does such beauty remain unseen by the world அப்படின்ற ஒரு கொஷின். ஸோ இதில் ஈவ் வந்து this suggests Eve deserves a larger audience, a higher status, goddesses like worship, that's all. புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலி who sees thee and what is one? Who should be seen goddesses among gods? Goddesses among gods. ஸோ சாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு அட்மைரேஷன், ஒரு ரெக்டாரிக்கலாக வந்து சொல்லியிருப்பார். Why does such beauty remains unseen by the world? So why does such beauty remain unseen by the world? So world வந்து unseen, வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டி அன்சீனாக இருக்கே. ஸோ இதில் this suggests Eve deserves. ஸோ ஈவ் இந்த ஒரு 3 விஷயம் டிசர்வ் வராங்க இந்த கேட்ட கேள்விக்கெல்லாம். It is a large audience, a higher status, and goddesses like worship. So this is the concept of this. So next question, match the following. So first one, fairest resembles of their maker's image. So answer, Satan flatters Eve by linking her beauty directly to God. So Saturn வந்து பார்த்தீங்கன்னா he flatters Eve by linking her beauty directly to God. So that is actually வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தியாலஜிக்கல் ஃப்ளாட்டர்னே சொல்லலாம். ஸோ ஈவ் வந்து ஈவ் ரிசம்பிள்ஸ் காட். ஸோ சாட்டன் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவ் வந்து ஒரு காட் மாதிரியே தெரிவிச்சது, ஏன்னா ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ செகண்ட் ஒன் இஸ் sovereign of creations. Answer, Satan appeals to Eve's pride by placing her above all creation. ஸோ sovereign அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா attempts to place Eve above all creatures. So Eve above all creatures, that is the sovereign here. So third one, goddesses among gods. Goddesses among gods. Answer, Satan elevates Eve to divine status to detach her from obedience. So that is goddesses among gods. ஸோ இதில் வந்து இட் மேக்ஸ் ஹர் ஃபீல் டிவைன், வேக்கனிங் ஒபீடியன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஈவை பார்க்கும்போது இட் மேக்ஸ் ஹர் ஃபீல் டிவைன். ஸோ திடீர்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா யூ லுக்ஸ் லைக் மகாலட்சுமி, நீ பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்படி இருக்கும், சரி நம்ம மகாலட்சுமி போல் ஒரு கடவுள் தோற்றம் நமக்கு இருக்கும் போல் இருக்குது, கடவுளோட தோற்றம், கடவுளோட அமைப்பு நமக்கு இருக்கும் போல், லட்சணம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே என்ன பண்ணிக்குவோம், அந்த ஃபீல் டிவைனாக திங்க் பண்ணிப்போம். இட் பி டிவைன் ஃபீலிங் வித்தின் அஸ். ஸோ தட் இஸ் அ திங். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன், reason he might write. So answer, Satan questions God's command by refining rational judgment. Satan வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளைம் பண்ணியிருப்பாங்க என்னன்னா, that what is the claim reason is, should question divine law. What is it? Should question divine law. Okay, so that is the concept of this. So next question, statement question. Statement, Dryden presents music as capable of controlling and shaping human emotions and passions. So that is option A, true.
The poem assigns specific emotions to each musical instrument. So I'll explain it. So இதில் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. Dryden present music as capable of controlling and shaping human emotions and passions. ஸோ இதில் the trumpet அப்படிங்கிறது வார்ன்னு இதில் கொடுத்துருப்பாங்க. the fluteனா லவ்னு அர்த்தம். the violinனா சேட்னஸ்ன்னு கொடுத்துருப்பாரு. the organனா டிவோஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, Dryden he is arguing that what he is arguing is music dictates emotional actually experience, not just accompanies. ஸோ மியூசிக் அப்படின்றது நம்மளை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கோ இல்லை அக்கம்பனி பண்ணுறதுக்கோ மட்டும் கிடையாது. இட் டிக்டேட்ஸ் எமோஷ்னல் ஆக்சுவலி எமோஷனை வந்து வெளிப்படையாக சொல்கிறது, எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தட் இஸ் த ட்ரம்பட்டை வாசிக்கிறது வார்க்காக, ஃப்ளூட் வாசிக்கிறது லவ்க்காக, வயலின் வாசிக்கிறது சேட்னஸ். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் சம் டெத் இஸ் ஹேப்பனிங் மீன்ஸ் தே வில் ப்ளே சம் வயலின் மியூசிக். The organ is a devotion. So this is the music Dryden is using here. So next is quote, music shall untune the sky. The line refers. So that is option A. Apocalypse causes by divine music. So here music. So music becomes the agent of destruction at the last judgment. ஸோ மியூசிக் அப்படிங்கிறது இதில் என்னவா பிகேம் ஆகுதுன்னா ஏஜென்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அட் த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். த சேம் ஹார்மோனி தட் கிரியேட்டட் த வேர்ல்டு வில் அன்டூ இட். செக்ஷன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? த ட்ரம்பெட் ஃபார் வார், த ஃப்ளூட் ஃபார் லவ், த வயலின் ஃபார் சேட்னஸ், த ஆர்கன் ஃபார் டிவோஷன். சேம் தட் இஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் மேட்ச் தி ஃபாலோயிங். ஃப்ரம் ஹார்மோனி, ஃப்ரம் ஹெவன்லி ஹார்மோனி the universal frame began. So answer, music as cosmic principle of creation. Second one, the trumpet's loud clangor exits us to arms. Answer, material, heroic, arousing role of music. Third one, the soft complaining flute in dying notes discovers the woes of hopeless lovers. Answer, music expressing emotional grief and human passion. D, opiates could lead the savage race. Answer, power of music to civilize, transform and pacify. So next is statement question. Statement, the speaker's struggle arises from the conflict between imitation of classical poets and expressing his genuine feeling. So answer is true. True because he mentions others' leaves and rejects artificial borrowing. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, he says, oft turning others' leaves to see is thence word flow, some fresh and fruitful showers upon my sunburdened brain. Actually it is an important line. இந்த லைன் இது குறிக்கிறது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து he reads that classical authors வந்து பார்த்தீங்கன்னா realizes true poetry and it must come from his own heart, not imitation. ஸோ ஒரு உண்மையான போயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்லேருந்து தான் வரும், இமிட்டேட் பண்ணுற மாதிரி வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் poetry means we should not imitate, we should not criticize. The poem should come from our wholehearted அப்படின்ற மாதிரி நம்ம இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. It is a genuine feeling actually. So next one line, pleasure might cause her reading might make her known, knowledge might pity win and pity grace obtain. This chain of effects represent. So answer, a logical sequence through which poetry perseveres. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்பார். என்னென்ன அவுட்லைன்ஸை? ரெக்டாரிக்கல் செயின். ஸோ என்ன ரெக்டாரிக்கல் செயின் கொடுத்துருப்பார்னா, ஃபர்ஸ்ட் இஸ் ப்ளஷர், செகண்ட் ஒன் ரீடிங், தேர்ட் ஒன் நாலேஜ், ஃபோர்த் ஒன் பிட்டி அண்ட் ஃபிஃப்த் ஒன் கிரேஸ். கிரேஸ் இஸ் லவ்.
ஸோ இதில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் அ ரெனைசான்ஸ் poetry தியரி அண்ட் poetry டிலைட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆல்சோ. பொயட்ரிங்கிறது நமக்கு டிலைட்ஃபுல்லும் கொடுக்கும், நமக்கு டீச்சும் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ திங். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மேட்ச் தி ஃபாலோயிங். Loving in truth and feign in verse my love to show. So answer, genuine intention to express sincere love. Second one, of turning others leaves so to see if thence would flow. So answer, bookish imitation and dependence on other poets. Third one, biting my truant pen, bending myself for spite. So answer, writer's block and frustrated invention. Fourth one, look in their heart and write. So answer, muses comment for emotional authenticity. Yes, today we have discussed 15 questions. It is a notable MCQs for you. It will be very useful. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் 15 questions வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ட்ரை டு see the full videos. ஸோ டோன்ட் skip the videos. ஃபுல் வீடியோ தவறாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்னன்றது புரியும். வாட் ஐ எம் போஸ்டிங் இஸ் that it will be very understanding to you. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபார் UGTRB English we have admissions going on. So if you are interested to join the session means you can make a call or else you can WhatsApp me in 8056713273. You can make an enroll to our class. So ma'am, we need a demo class also. Obviously you have a demo session for 2-3 days. You can observe it. So in the questions பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், it will be very 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 useful to you because I have வாட் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டெக்ஸ்ட் புக்ஸில் தான் நிறைய கொஷின்ஸில் ரெஃபர் பண்ணியிருப்பேன். இட் இஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த் கொஷின்ஸ். ஆக்சுவலி ஐ ஹவ் கீப்ட் ஃபார் திஸ் கொஷின்ஸ் ஃபார் த டெமோ டெஸ்ட் ஆக்சுவலி. ஸோ டெமோ டெஸ்ட் வந்து நிறைய பேர் எழுதுனாங்க திஸ் கொஷின்ஸ். மெனி ஆஃப் தெம் டு நாட் ஆன்சர் திஸ் கொஷின்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கொஷின்ஸ் ஆர் வெரி டஃப் டு தெம். ஓகேங்களா, நீங்களுமே இந்த கொஷின்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் UGTRB